உலகிலேயே நம்பர் ஒன் மெத்தட் லாங்குவேஜ் லேர்னிங், எஸ்பெஷலி இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஈஸியஸ்ட் மோஸ்ட் நேச்சுரல் மெத்தட் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இது கொண்டு வரும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். யூஸ்வலி லிங்குவிஸ்ட், அதாவது லாங்குவேஜை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ண முடியாது, பிகாஸ் லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட், லாங்குவேஜ் ஒரு ஸ்கில். அந்த லாங்குவேஜை நம்ம அக்வயர் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நிறைய லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ் என்னன்னா காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட்? காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? காம்ப்ரிஹென்ஷன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, இன்புட்னா உள்ளால போகுது. ஓகே, நம்ம மனசுக்குள்ளால போகுது. ஸோ தேட் மீன்ஸ் லாங்குவேஜ், ஒரு புதிய லாங்குவேஜ், அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அது நம்ம மைண்டுக்குள்ளால போகுது, தேர் இஸ் இன்புட். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. தேர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மட்டும் இல்லை, அதுதான் ஆக்சுவலி நேச்சுரல் மெத்தட் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங்கில் இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது, இங்கிலீஷை லேர்ன் பண்ணும்போது நம்மளை சுற்றி இங்கிலீஷ் இருக்கணும். இல்லைன்னா நம்ம நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு கூட மிங்கிள் ஆகணும். இல்லைன்னா நிறைய இங்கிலீஷ் வீடியோ பார்க்கணும், கேட்கணும். ஓகே, ஸோ வி ஹாவ் டு அப்சர்வ் இங்கிலீஷ் அண்ட் அப்சார்ப் இங்கிலீஷ். அப்சர்வ் பண்ணணும், இங்கிலீஷ் பேசுறதை அப்சர்வ் பண்ணணும், அதை அப்சர்வ் பண்ணணும், அக்வயர் பண்ணணும். நம்மளை தெரியாமலே அது அக்வயர் ஆகும். ஓகே, நம்ம உன்னிப்பாக அதை லேர்ன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஃபோக்கஸோட நம்ம ஒரு லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த லாங்குவேஜை நம்ம அக்வயர் பண்ணுவோம். அந்த லாங்குவேஜோட கிராமர், அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் வொக்காபுலரி ஃப்ரேசஸ் எல்லாமே நமக்கு தெரியாமலே நம்ம அதை அக்வயர் பண்ணுவோம். அதுதான் அக்விசிஷன். ஓகே, அப்படி அதை அக்வயர் பண்ணணும்னா அதுக்கு முன்னால் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கேட்பீங்க, நமக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? ரியல் லைஃப் லாங்குவேஜ் இல்லைனா இங்கிலீஷ் எங்கே பேசப்படுதோ, எங்கே யூஸ் பண்ணப்படுதோ அதுக்கு கூட நீங்கள் புழங்கும் போது, ஓகே, when you mingle, when you are immersed in that, உங்களால் அதை ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாது. ஸோ somebody talks like this is my mic. Okay, this is the case of the mic. It is black in color. There is a yellow strip around the case. Actually, inside the case I have a mic, actually two mics and a main mechanism in the middle. Okay, so I bought it for 10,000 rupees. Okay, just about 10,000 rupees only. My son helped me to buy this. According to his advice only, my son's advice only, I bought this. This is very useful for me. Okay, so actually using these mics only, I'm shooting the video. Using these mics only, I'm shooting this video now. Okay, so நான் ஸ்லோவாக பேசும்போது, அதை சைகை காட்டி பேசும்போது, இல்லைன்னா நீங்கள் என்னோட லிப்ஸை அப்சர்வ் பண்ணும்போது, ஸோ யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ உங்களுக்கு புரியுது, எல்லா வேர்ட்ஸும் புரியலனாலும் ஏதோ புரியுது, நான் பேச வர கான்செப்ட் புரியுது. ஓகே, ஒவ்வொரு உச்சரிப்பும் புரியுது, அந்த சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது அது மைண்டுக்குள்ளார போகுது. ஸோ இதை நீங்கள் கேட்டு ரிப்பீட் பண்ணி வரும்போது
என்ன நடக்கும்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது இன்புட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளார போகும், அது ஸ்டோர் ஆகும், அங்கே ஒரு அக்விசிஷன் நடக்கும். அதுதான் ரியல் லேர்னிங். ஆக்சுவலி அக்விசிஷன் நடக்கும், அது பிரெயினுக்குள்ளால இருக்கும். ஸோ தென் யூ கேன் யூஸ் இட். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்டிஸ். ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணி படிப்பது. ஸோ எப்போவுமே லாங்குவேஜ் லேர்னிங்கில் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரியல் டைமில் அந்த ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இன் திஸ் கேஸ் பேசப்படக்கூடிய இடங்களில் புழங்குவது. அது ஒரு ஆடியோவோ வீடியோ இன்னைக்குள்ள நாட்களில் அது ரொம்ப சிம்பிள். யூ வாட்ச் இட், லிசன் இட் அகெயின் அண்ட் அகெயின், இன்வால்வ் இன் இட், அப்சர்வ் இட். ஓகே, அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அது மெதுவாக ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தோணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. ஓகே, அந்த லாங்குவேஜை ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, அது இன்புட்டாக உங்கள் மைண்டில் போகுது. தென் ஆட்டோமேட்டிக்கலி அதை நீங்கள் அக்வயர் பண்ணுவீங்க, லாங்குவேஜ் அக்விசிஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடந்தால் இதுதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். நம்ம சேனலில் புதிய சில காரியங்கள் செய்ய போகிறோம் உங்களுக்காக, ஃப்ரீயாக லாங்குவேஜ் டீச்சிங். ஆக்சுவலி தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங். நிறைய பேர் இதனால் பயன் பெற்று கொண்டிருக்கிறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன லெவலில் இருக்கீங்க, இன்னும் எங்கே போகணும், உங்கள் ஜேர்னி, எனக்கு கூட வரக்கூடிய அந்த ஜேர்னியில் உங்கள் லேர்னிங் ஸ்டேட்டஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ லெசன்ஸ் 10 lakhs பீப்புளை, தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷியன்ஸியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும். அதுதான் என்னோட ஆம்பிஷன், அதுக்கான ஜேர்னி இது. ஓகே, நிறைய பேர் இதனால் பயன் பெற்றுட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மோட்டிவேஷ்னலாக இருக்குது, நிறைய நியூ மெத்தட்ஸ் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. இன்னும் எனக்கு கமெண்ட்ஸ் வேணும், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு நீ என்ன வேணும் ஆக்சுவலி. ஸோ என்னோட ஒரு அப்சர்வேஷனில் இனி வரக்கூடிய நாட்களில் 2 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்பர் 1, த சேம் பிரின்சிபிள். இந்த பிரின்சிபிளை எப்படி அப்ளை பண்ணுவது. ஆக்சுவலி நானே ரியல் டைமில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் லொக்கேஷனில் போய் அங்கே உள்ள காரியங்களில் இங்கிலீஷில் பேச போகிறேன். வீடியோவில் அந்த காரியங்களை காட்டி தந்து, ஒவ்வொன்றையும் காட்டி தந்து அதை இங்கிலீஷில் பேச போகிறேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் கூட உண்டு. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணும்போது அதை யாராவது உங்கள் லாங்குவேஜில் கூட விவரித்து தந்தால் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும். அதுதான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இங்கிலீஷில் அதை பேசிட்டு அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன், எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அதை இங்கிலீஷில் பேசுவதை அப்படியே தமிழ்லே பேசி தருவேன். அதில் எந்த எக்ஸ்பிளனேஷனும் இருக்காது. புதிய சென்டென்சஸ், புதிய காரியங்கள் சொல்லும்போது அதில் இங்கிலீஷ் சென்டென்சஸும் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும், அதோட தமிழும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணும்போது என்னோட பாடி லாங்குவேஜ், அங்கே பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ், லிப் மூமெண்ட்ஸ், ஓகே, புதிய வேர்ட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், சென்டென்ஸ் டைப்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அதை அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, அதை கீனாக அப்சர்வ் பண்ணுங்க. நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியும், சில வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் நிறைய காரியங்கள் நடக்குது. முதல்ல நீங்கள் என்னோட இங்கிலீஷை அப்சர்வ் பண்ணுறீங்க, இம்மர்ஸ் ஆகுறீங்க இங்கிலீஷில். ஓகே, அப்சர்வ் பண்ணுறீங்க, லிசன் பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க, எவ்ரி திங். தென் காம்ப்ரிஹென்ஷன் நடக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட்டாக அது உங்கள் பிரெயினில் போகுது. 3rd ஸ்டேஜில் பிரெயின் அதை அக்வயர் பண்ணுது, அக்விசிஷன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஷேடோவிங் கூட பண்ணுங்க. எனக்கு கூட நான் பேசுவதை ரிப்பீட் பண்ணலாம், அதே சென்டென்ஸை அதேபடி ரிப்பீட் பண்ணுங்க, ஷேடோவிங் நடக்குது. ஸோ இஃப் யூ டூ தேட், நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸில் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக ஒரு ட்ரமாட்டிக் டெவலப்மெண்ட் உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியில் வரும். ஓகே,
இந்த சீரீஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, தேவையா அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, வெரி சூன் ஃபஸ்ட்டு வீடியோ வரும். இன்னொரு நான் லாங் டைம் பேக் லாஸ்ட் இயர் ஒரு 4-5 வீடியோ பண்ணிவிட்டு விடுபட்ட ஒரு சீரீஸ், கான்வர்சேஷன், இங்கிலீஷ் கான்வர்சேஷன், 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ப்ராக்டிக்கல் மெத்தடில் உங்கள் கூட ஒரு சீரீஸாக வரப்போகுது. இந்த 2 சீரீஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் முன்னால் வரும். உங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணி இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஸோ இட் இஸ் அ ஹாப்பி நியூஸ். எப்படியாவது உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லா வீடியோவையும் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே, வீடியோஸ் நிறைய வியூஸ் போனால் தான் என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியும், இந்த ஃப்ரீ எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்க. அதுபோல் எல்லா வீடியோவையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதாவது ஒரு கமெண்ட், ஓகே, பாசிட்டிவோ நெகட்டிவோ, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனோ ஏதாவது ஒரு கமெண்ட். பிகாஸ் கமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் இன்ட்ராக்ட் பண்ண துவங்குங்க. ஓகே, கமெண்ட் டைப் பண்ணது இங்கிலீஷில் இன்ட்ராக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணா நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே பதில் போடுவேன். ஆக்சுவலி யூஸ்வலி என்னோட ஓல்டு வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், எல்லா கமெண்ட்ஸுக்கும் ஒரு பதில் கமெண்ட் போடுவேன். வேணும்னா இன்னைக்கு ஒரு காரியம் கூட நம்ம பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், சிம்பிள் கமெண்ட்டாக இருந்தால், வெரி லாங் கமெண்ட் இட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங், எனக்கு அதுக்கு டைம் கிடைக்காது. சிம்பிள் கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணி எழுதி திரும்ப அனுப்பலாம். தட் வில் பி ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதுபோல் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப், ஓகே, இங்கிலீஷ் ப்ராக்டிஸுக்கானது, அதில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமையும் உங்கள் பிளேஸையும் ஐ வுட் லைக் டு ஜாயின் த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு கூட ஒரு சென்டென்ஸ் கூட சேர்த்து, பிகாஸ் லேர்ன் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணி படிங்க, இங்கிலீஷில் எழுதி படிங்க. ஐ வுட் லைக் டு ஜாயின் த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அதுபோல் உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண, உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு, ஓகே, இங்கிலீஷ்னால் வேலை கிடைக்கல, இல்லை நான் இங்கிலீஷ்னால் என்னோட கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல, எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல, ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா பெய்டு ஃபீ பே பண்ணி எடுக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ், ஈவினிங் கிளாஸஸ், அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஓகே, என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக we are going to have wonderful experience in future. நம்ம ஜேர்னி ரொம்ப த்ரில்லிங்காக பியூட்டிஃபுல்லாக மாறப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள், கூட வாருங்க. ஓகே, ஐ வில் லீட் யூ டு கிரேட்னஸ், நோ டவுட், பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மர்சி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Wish you all the best till we meet in the next video.